யூஸ்லெஸ். ஏன் நான் தான் இந்த ஜெயிலுக்கு வார்டன். நான் ஒண்ணும் புதுமுகம் இல்ல. இந்த ஜெயில் இருக்கிற கொலைகாரன், கொள்ளக்காரன், மொல்ல மாறி, முடிச்சவைக்கு கேப் மாறி அத்தனை பேரையும் சமாளிக்கிறவன், கலங்காதவன், கல் மனசுக்காரன். இன்னும் என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்? சார், இன்னைக்கு நான் ரிலீஸ். ஆமா, ரஜினிகாந்த் படம். இவர் ரிலீஸ் ஆன எல்லாரும் சோத்து மூட்டையோட வந்து பார்க்க போறாங்க. நான் நீ உள்ள இருந்தா என்னடா, வெளிய இருந்தா என்னடா, இங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. சேவிங்கி, கட்டிங்கி, மீல்ஸ் எல்லாமே. நீ சிஸ்டமே இல்லாத இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போற. எதுக்கு வர்றவன் AK-47 வருவான். எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு அலையணுங்கண்ணா. ஏன் மாட்டார வெளியில இப்படி எல்லாம் நடக்குதுங்களா? நடக்குதுங்க லாவா. நீ எப்ப ஜெயிலுக்கு வந்தவன்? 1930. நிறுத்திக்கோ. நீ பழைய ஆளு. வெளியில நடக்கிறது உள்ள தெரியாமலே இருக்கட்டும். நாட்டுல தப்பு பண்றவங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில அடைக்கணும்னா இந்த ஜெயில் பத்தாதுப்பா. ஜெயில் கம்பிய புடுங்கி கடலோரமாவே கன்னியாகுமரி வரைக்கும் நட்டுட்டு போகணும். என்ன இன்னைக்கு நம்ம கஸ்டடியில 2-3 நியூ பேஸ் தெரியுது. நீ என்ன தப்பு பண்ண? பசும புரட்சி பண்ணாங்க, புடிச்சான்ட்டாங்க. டேய், பசும புரட்சி பண்ணா தமிழக அரசு அவார்டு எல்லாம் தருவாங்க. நீ என்ன அப்படி பசும பண்ண? கஞ்சா செடி வளர்த்தங்க. அப்படிங்க நாதாரி நாய. பச்சையா இருக்கிறதெல்லாம் பசுமையாடா. அதான்டா நாட்டையே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குனது. டேய், நீங்க என்ன பண்ண? கள்ளச்சாராயம் காய்ச்சனுங்க. இது சகஜம்பா. நீங்க காய்ச்சறதையும் நிறுத்த மாட்டீங்க, ஜனங்க குடிக்கிறதையும் நிறுத்த மாட்டாங்க, நாங்க புடிக்கிறதையும் நிறுத்த மாட்டோம். இது விக்ரமாதித்தன் கதை மாதிரி. பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சோம்னா அது பந்துக்கு பாயுது, பந்த ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது, பட்டைய ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது. இது சுருக்கமா சொன்னா விட்லாச்சாரியர் படம் மாதிரி கூடு விட்டு கூடு பாயுதப்பா. ஏங்க இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா? ஏயா ஒழிக்க முடியாது? இதை தயார் பண்றதே நாட்டுல 8 கம்பெனி தான் இருக்கு. பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இதை தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேட்பான்? என்ன நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் மத்தியானம் 12 மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போங்கடா, போங்கடா, பிச்சு போடுவேன், போடா. அண்ணே வாங்கண்ணே. வந்துட்டு தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, அன்புள்ள தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, தங்கைக்கோர் கீதம். என்னண்ணே என்ன சினிமா டைட்டில் வச்சு கூப்பிடுறீங்க? என்னமா பண்ண சொல்ற? நாம பாசத்தோட பேசுறதெல்லாம் சினிமாக்காரங்க டைட்டிலா வச்சு கொண்டு விட்டாங்க. வாங்கண்ணே சாப்பிடலாம். ஏன்னு அழுவுறீங்க? அதுக்கு இல்லம்மா, உன்னை கை குழந்தையா இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் உன்னை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி சுமந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்த்துட்டேன். அண்ணே நீங்க ஒரு குரங்கு மாதிரிண்ணே. நாய என்ன திடீர்னு குரங்குட்ட? குரங்கு தானே தன்னோட குட்டிய தோல்லையும் மார்லையும் போட்டுக்கிட்டு ஓடும் தாவும். அப்ப கூட அந்த குட்டி கீழே விழாது. ஏன்னா அவ்வளவு பாசம். அது பாசம் இல்லம்மா, கீழே விழுந்தா செத்து போயிரும்னு இறுக்கி புடிச்சிருக்கு. அத நம்ம ஆளுங்க பாசம்ட்டானுங்க. இவனுக்கு தான் படு மோசம். நான் அதுக்காக சொல்லமா, உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து அவன் ஏதாவது ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு நான் வார்டனா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலேயே அவனை நான் அடிக்கணுமேனு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? வேற நான் எப்படிமா நினைப்பேன்? நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங்கை இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நான் ஜெயில் வார்டன். எந்த முட்டியில் அடிச்சா கிண்ணம் பேந்து போகும், எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும் தானே யோசனை பண்ணுவேன். மாப்பிள்ளையா வர்றவரு அப்படியே வருவாரு. இப்பெல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது. ஜாதகம்ங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது. அதுக்கப்புறம் அவன் பழகுனதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது. அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும். ஏரியால கேட்கணுமா? ஆமாமா, நிறைய குடிக்கிறானுங்க, லிவர் போயிடுது. இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க, கிட்னி போயிடுது. போத மாத்திரையை சாப்பிடுறானுங்க, பிரெயின் அவுட் ஆகிடுது. மொத்தத்துல மாப்பிளையா வர்றவனுங்களை ஸ்கேனிங்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லன்னு தெரிஞ்சுட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும். ஏய், விட்டத்துக்கு கிட்ட பிடிக்கிறாத, உட்கார்றா உட்கார்றா. உட்கார்ந்ததே ஓ அவசரத்துக்கு இருக்கானா? இதுதான் வீடு. உள்ள வெளியே சுண்ணாம்படிக்கு என்ன கேக்குற? பணம் தான். பின்ன நான் அரிசி பருப்பு மிளகா தனியாவா தரேன்? இந்த லவுட் தானே வேண்டாங்கிறது. சரி சார், உங்களுக்கு வேணா எனக்கு வேணா. சும்மா அடிக்கிறீங்க. இல்ல சார், ஒரு 500 ரூபாய் கொடுங்க. என்னது 500? 500? அடேப்பா, என்ன இவ்வளவு அதிகமா சொல்றாரு? ஏன் சார், இது யார் சார்? என் தங்கமான தங்கச்சி. ஓ, ஏமா 500 ரூபாய் கூலியாமா? லேடி சீட் என்ன மேன் பேச்சு? ஜென்ஸ் என்கிட்ட பேசு. சார், இது ஒண்ணும் வெத்தலைக்கு பின்னாடி தடவை சுண்ணாம்புல சார். ஒரு வீட்டுக்கே சுண்ணாம்பு அடிக்கணும். நானும் 4-5 பேருக்கு சோறு போடணும். ஒரு ஆள் தானே இருக்கான். ஏய், எந்திரா. பாத்தீங்களா 4-5 பேர் மாதிரியா இருக்கான்.
ஆமா இவனையே நீ கூடவே கூட்டிட்டு திரியற? ஏனியே சுமந்துட்டு வர முடியாதுங்க, அதுக்கு பதிலா இவன் மேல ஏறி அடிச்சிருவேன். நீ எவன் மேல வேணாலும் ஏறி அடி. இங்க பாரு, நாளைக்கு நீயே ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வரலாம். அங்க நான் தான் வார்டன். ஏதோ சுண்ணாம்பு அடிச்சங்க பாவத்துக்காக உன்னை நான் அடிக்காம விடலாம். நல்லா யோசனை பண்ணிட்டு கேளு. ஏன் சார், இனிமே நான் பண்ண போற தப்புக்கு ஜெயிலுக்கு வந்துருவேன்னு சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க? அது நம்மள்ட்ட நடக்காது இல்லடா. சொல்றத கேளுப்பா. நான் யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன் சார். நான் எப்படி சார் ஜெயிலுக்கு வருவேன்? சவால் விடாத, விதி உன்னை விடாது. வீணா ஒரு வார்டனை பகச்சுக்காத. இத சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க. உங்களை மாதிரி வார்டன் போலீஸுக்கு நான் கூலிய குறைக்க மாட்டேன். இங்க பாரியா, ஒரு 200 வாங்கிட்டு அடிங்க ஐயா. 200 அடிக்கிறதுலாம் சாராய கடையில, இங்க அடிக்கிறதுனா 500 குறையாது. இங்க நான் அடிச்சேன்னா 1000, வெளியில கூட்டிட்டு போய் அடிச்சேன்னா 2000. போயிரு போடா. 1 2 3 4 5 6 இதுக்கு மேல கம்பியிலேயே. என்னடா சுண்ணாம்பு, நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா? என்ன சொன்ன? நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னியே. இப்ப எப்படா வந்த? சார், நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதுடா. அன்னைக்கு என்ன சொன்ன? வெத்தலைக்கு பின்னால் தடவை சுண்ணாம்பு இல்ல, வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு. நீயே இந்த ஜெயிலுக்கே நான் தான் வார்டன். என்ன செஞ்சுட்டு வந்த? நான் ஒண்ணுமே செய்யல சார். ஒண்ணுமே பண்ணாதவங்கள உள்ள கொண்டு வர மாட்டாங்களே. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வா. நான் போய் விலைக்கு விட்டேன். ஏன்டா விலைக்கு விட்டான்னு ஒருத்தன் என்ன அரைஞ்சான். பதிலுக்கு நான் அவனை அரைஞ்சேன். அவன் அறைய, நான் அறைய, அவன் அறைய, நான் அறைய, அவன் அறைய. நிறுத்துறா. பெரிய கேபி சுந்தராம்பா. வெந்நீர் அணிந்தது என்ன 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 என்ன, வேலை பிடிச்சது என்ன என்ன, முறா சீக்கிரமா. கடைசியில் நம்ம ஆயுதம் இல்லங்க. நம்ம ஆயுதமா? ஓ ஆயுதம் சொல்றா. சரியா? இதான். அதான் என்ன? இந்த சிமெண்ட் பூசுற கரண்டி இல்லங்க, அதை எடுத்து கோவத்துல மண்டைய வெட்டி புட்டாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. நான் சொல்லல எப்படி நீ உள்ள வருவேன்னு. டேய், நம்ம நாட்டுல எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும். நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு ஒரே அடியா கும்மாளம் போடக்கூடாது. அடுத்த நிமிஷமே தோத்துருவீங்க. இப்போ நான் தான் வேலை வாங்கணும், என் கஸ்டடியில தான் வந்து மாட்டிருக்கிறேன். நான் என்னப்பா பண்றது? உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அமைப்பு என்கிட்ட தான் நீ அடிபட்டு சாகணும்னு விலகி இருக்க. சார், நீங்க அடிக்கிறத பத்தி கூட கவலைப்படல சார். இங்க இருந்து பார்த்தா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தெரியும் சார். தத்துவம் இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. உள்ள உன் கூட செல்லுல 4 கைதிகளை போட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் யார் தெரியுமா? தலைக்கு 10 கொலை பண்ணவனுங்க. பெண்ட நிமித்துருவானுங்க. சார் 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 தள்ள சார். பின்ன தள்ளாம உன்னை தேர்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாத்தியா பெரிய ஜெயிலு? ஆமா. அது என்ன கலர்ல இருக்கு? சிவப்பு கலரு. அதை எல்லாத்தையும் சுரண்டி விட்டு வெள்ளையடி. நான் ஒருத்தனா? நீ ஒரே ஆளு தாண்டா என் வீட்டுக்கு வெள்ளையடிக்க 500 ரூபாய் கேட்ட. அது போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, ஜெயில் வார்டனா இருந்தாலும் சரி, ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னல. நீ ஒரே ஆளுதான், ரேட்டே இல்லாம ஏறி அடி. சார், இது உங்க ஆடுறா கவர்மெண்ட் ஆடுறா? அடிபடுது சார். உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து சொன்னா தான் கேட்பீங்களா? நாங்க தான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் தான் நாங்க. இங்க பாருடா, இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிச்சிட்டு நீ இறங்கும் போது உனக்கு வயசு 90 ஆகிடும். கட்டடமும் வெள்ளையாகிடும், உன் தலையும் வெள்ளையாகிடும். மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது. அது உன் பிறப்பு. சார், தண்டனை நிறைய இருக்கு, கொஞ்சம் குறைங்க சார். எப்படிங்க? குறைங்க சார். சார், இப்படியா சார்? பின்ன தண்டனை என்ன பெரிய சமக்கு மரமா பாதியா வெட்டி குறைக்க? போடா. அடியா சார். போய் கடப்பாரி வாங்க. குடியா அவங்கிட்ட. உனக்கு லீவ் போடா. தோன்றா 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 மகனே தோன்று. நீங்க எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க, நான் இப்ப வந்துடுறேன். தம்பிங்களா, உங்க அண்ணன் எங்க இருக்காரு? அதோ அங்க இருக்காரு. ஹாய் பிரபா. ஹாய் பிரதீப். இப்ப நான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன் தெரியுமா? நீ எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். முதல்ல நீங்க கண்ணை முடிக்கணும். ஏன்? சொல்றது செய்ய மாட்டீங்களா? இப்ப கண்ணை தர.
பிறந்ததே வேஸ்ட். அதுல உனக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் வேற. போடா. அண்ணன் மந்திரி அவரு போற இடத்துல எல்லாம் ரோஜா பூ மலையா போடுறாங்க. நீ மந்திரியோட தம்பி, நீ போற இடத்துல எல்லாம் செருப்பு மலையா போடுறாங்க. உண்மை சொன்ன வரீங்களா? ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நம்ம காலேஜ் பொண்ணுங்க முட்டுக்காட்டுக்கு போறாளுங்க. நம்ம ஆளுங்களை அங்க அனுப்பிச்சு வச்சு அந்த பிரபாவை இங்க இழுத்து வர சொல்லிட்டா அப்புறம் என்ன, அவ ஜாதகத்தை இங்கே பாத்துட வேண்டியதானே தம்பி. Excuse me. Excuse me. எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? சரிங்க, எம்ஜிஆர் பாட்டு எனக்கு உயிர், அதான் மெய் மறந்து போயிட்டேன். ட்ரூ லவ் இருக்கா? ட்ரூ லவ் வேணும். இப்படி திடீர்னு கேட்டா எப்படிங்க? இருக்கா இல்லையா? இருக்குங்க. அது எப்படிங்க இந்த பப்ளிக் பிளேஸ்ல 4 பேர் வருவாங்க போவாங்க, இங்க போய் ட்ரூ லவ்? என்னங்க ரொம்ப தமாஷுங்க. இப்ப தரப்போறீங்களா இல்லையா? தரங்க. படிப்படியா போய் கடைசியில ட்ரூ லவ்ல முடிஞ்சதாங்க அழகு, அந்த சுகமே தனிங்க. ஏய் மிஸ்டர், மைண்ட் யுவர் டங். வாங்கம்மா. எப்போ நீங்க புதுசா கடையில ஆள் போட்டு போயிடுறேன். மரியாதை இல்லாம பேசுறாரு. ஓனர் மட்டும் ஒழுங்கா என்கிட்ட வந்து ட்ரூ லவ் இருக்கான்னு கேக்குறாங்க. அண்ணா இவங்க நம்ம ஓனர் இல்லண்ணே, கஸ்டமர். மேடம் இவரு நம்ம கஸ்டமர் தான். சாரி. ட்ரூ லவ் இருக்கா? அம்மா நீங்க கேட்ட இதே கேசட்டை தான் அவரும் கேட்டாரு. நம்ம கடையில இல்ல, பக்கத்து கடையில இருந்து வாங்கிட்டு வர்றேன். இன்னொன்னு கொண்டு வா. இது ஒண்ணுதான் இருந்துச்சு. சரி அப்ப இதே கொடு. அது எப்படி கொடுத்துருக்க? இந்த கடை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் தான் ரெகுலர் கஸ்டமர். என்கிட்ட கொடு. நான் தான் முதல்ல வந்தேன். எப்படி? ஐயோ, இந்த கேசட் நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் வேணா பதம் பார்த்துட்டு கதை சொல்லட்டுமா? நோ, இந்த கேசட் நான் தான் எடுத்துட்டு போவேன். முடியாது. என்கிட்ட கொடுயா. இத பார், அது அங்க கொடுத்தா உத போடுவேன். இத பாரு, இந்த கேசட் என்கிட்ட கொடுத்தா கடையே நொறுக்கிடும். இந்த கேசட் எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். இல்ல எனக்கு தான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால நடுவுல உதவா அள்ளிட்டு போயிட்டான். அம்மா தாயே, எனக்கு 1/2 hour கராத்தே கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் போலன்னா எங்க அப்பா கிட்ட யார் திட்டு வாங்குறது? நான் வரல. பிரபா, நீ வரலன்னா நாங்க யாரும் போக மாட்டோம். வாமா. எப்போ வந்த? 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரமா 2 பேரும் இதே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க. ஐயோ பாவம். சாரதம்மா, சாரதம்மா. என்ன பிரபா, என்ன பிரபா? ஒரு சின்ன ரிஹர்சல். புரியலையே. வா 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 வா. என்ன இது? எங்க கூட்டி போற? ஐயோ இது ஐயோ உட்காரு. இப்போ நீ தான் எங்க அப்பா. சீ இல்ல, அப்பா மாதிரி நடிக்கணும். அப்பா அப்பா. ஐயோ, அப்பா மாதிரி நடிக்கணும். ஓ அப்படியா? இப்ப கேளு, இப்ப கேளு. அப்பா, நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்டர்டைன்மெண்ட் ஷோக்கு போறேன். போயிட்டு வாயே. ஐயோ, நீ அப்பா. ஓகே ஓகே. நோ, போக கூடாது. அது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் போ. உங்க அப்பா வந்த உடனே கேட்டுக்கிட்டு போய மாதிரி பெரிய தொல்லையா போச்சு இந்த பொண்ணு கூட வர. ஐயோ 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 ஐயோ. சரி சரி, இப்ப ஒழுங்கா சொல்றேன் பாரு. சீக்கிரமா வீட்டுக்கு வருவியா? சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. கராத்தே கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ் கட்ட அதெல்லாம் நாளைக்கு போறேன்ப்பா. என்ன என்ன என்னங்க இது? டவல் வேணாமா? இது ஜெயிலர். நான் இல்ல, ஸ்விம்மிங். ஐயோ நான் போல. வளர்றனா சொல்லமா? அங்கிள் இவதான் ஷாப் போகணும்னு சொன்னா. கிளாஸ் எல்லாம் கட்டடிக்காதுன்னு சொன்ன, கேட்க மாட்டேங்கிறா. போய் போய் சுத்த போய் போய் போய். சத்தியமா நம்ம பாப்பா வேணான்னு தான் சொல்லுச்சு. இதுதான் போனதா? அப்பா நான் கிளாஸுக்கு போட்டுமாப்பா? நாளைக்கு போ. அப்போ இன்னைக்கு சசியோட போ. முதல்ல என் டிக்கெட் எடுங்க. முதல்ல என் டிக்கெட் எடுங்க. முதல்ல என் டிக்கெட் எடுங்க. இருங்க, 2 பேர் டிக்கெட் ஒண்ணா கிழிச்சாச்சு. போங்க. என் டிக்கெட் அங்க இந்தாங்க.
Ladies and gentlemen, இந்த விழா ஒரு வித்தியாசமானது. இதில் ஒருவர் பாட யார் வேண்டுமானாலும் ஆடலாம். இதில் பாடுபவரை மட்டும் தேர்ந்தெடுக்க வருகிறார். இதோ. இப்பொழுது இந்த சிறுவன் கொண்டு வரும் மைக்கை அவன் யாரிடம் கொடுக்கிறானோ அவரே இந்த இனிய மாலை பொழுதின் பாடகர். இந்த இளவரசன் பாட வேண்டும் என்றால் அதோ அந்த மயில் ஆட வேண்டும். Yes, you.